ஜான்சியின் திறமை மிக்க வீரர்களே, நம் ஜான்சி தேசத்தின் தற்போதைய நிலைமையை வரலாற்றில் எந்த தேசமும் கண்டிருக்காது. இன்று ஒட்டுமொத்த பாரத தேசமும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தருணத்தில் கர்வம் கொண்ட ஓட்சாவின் மகாராணி ஜான்சியின் பொறுமையை கோழைத்தனம் என்று தவறாக புரிந்து கொண்டு தவறிழைத்து விட்டார். அந்த மகாராணியார் நேசக்கரம் நீட்டச் சென்ற நமது மகாராணி லட்சுமிபாய் அவர்களை சிறைப்பிடித்து விட்டார். இன்று தாய்நாட்டிற்காகவும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் மகாராணியாருக்காகவும் நாம் நமது நன்றி கடனை செலுத்த வேண்டிய நாள். ஓர்ச்சா தேசத்தையே சொக்கு நூறாக்கி விடுவோம். ஆணையிடுங்கள் சேனாதிபதி, நாங்கள் செய்ய தயார். மகாராணி லட்சுமிபாய் அவர்கள், மகாராணி லட்சுமிபாய் அவர்கள். என்ன செய்தி கொண்டு வந்திருக்கேன்? ஐயா, நான் சொன்ன செய்தியை கேட்டு ஜான்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. ஜான்சியோட சேனாதிபதி ஓர்ச்சாவுக்கு எதிரான யுத்தத்தை ஆரம்பிக்க முடிவெடுத்துட்டாரு. Very nice. நானும் உங்களுடன் போருக்கு வருகிறேன். வாருங்கள், அம்மாவை காப்பாற்றுவதற்காக நானும் உங்களுடன் வருகிறேன். இது இளவரசருக்கு அழகு. அந்த வீரத்தாயின் மகன் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். இருப்பினும் என்னை மன்னியுங்கள் இளவரசி, என்னால் உங்களை யுத்த களத்திற்கு அழைத்துச் செல்ல இயலாதே. அது ஏனென்றால் இளவரசி, ஜான்சியை பாதுகாக்க ஒரு வீரன் இங்கிருப்பது மிகவும் அவசியம். கவலை வேண்டாம், நான் தங்களது தாயாருடன் தான் திரும்புவேன். நீங்கள் சென்று அம்மாவை அழைத்து வாருங்கள். ஜான்சியின் பாதுகாப்பு எனது கையில். இல்லை இல்லை, என்னால் இதை நம்ப இயலவில்லை. எங்களது மகாராணி, எங்களது ஓர்ச்சா மகாராணி இந்த முடிவை எதற்காக எடுக்க வேண்டும்? இதில் நிச்சயம் ஒரு உள்நோக்கம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவருடைய சகோதரனை போன்ற என்னிடம் உண்மையை பற்றி கூறாமல் இங்கிருந்து சென்றிருப்பாரா? சேனாதிபதி அவர்களே, தகவல் கிடைத்துள்ளது. நமது மகாராணியாரின் உயிருக்கு ஆபத்தாம். எதிரிகள் அவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். தத்தையாவில் நடக்கும் போட்டியில் மகாராணியாரை காணவில்லையாம். போட்டிக்கு நடுவில் மகாராணியாரை சிக்க வைக்க எதிரிகள் செய்த சதி என்பது மக்கள் பேசிக் கொள்வதாக தகவல் வந்துள்ளது. ஏதோ பாத்தீங்களா கமாண்டர், நாம எதுக்கு பயந்தமோ அதுதான் நடந்திருக்கு. அதனால தான் நீங்க தனியா போக வேண்டாம்னு நான் தடுத்தேன். இதுல நிச்சயமா தத்தையாக்கும் சம்பந்தம் இருக்கு. அவரு ஜான்சி ராணிக்கு ஹெல்ப் பண்றாரு. நீங்க உடனே ஓர்ச்சாவோட மகாராணியை காப்பாத்துறதுக்காக கிளம்புங்க. ஜான்சி மகாராணி ரொம்ப புத்திசாலியானவங்க. உடனே சென்று சேனைக்கு ஆணையிடு. தத்தையாவை ஆக்கிரமிக்க உடனே புறப்படவிருக்கிறோம். இறைவா, இது மகாராணியின் குதிரை அல்லவா? ஆனால் மகாராணி எங்கே? என்ன இது இறைவா? மகாராணி, சற்று பொறுங்கள். என் கைகளை பிடித்து மேலே வாருங்கள். நான் என்ன கூறினேன்? போட்டியின் முடிவில் ஓர்ச்சாவின் கொடிதான் வெற்றி கொடியாக இருக்கும் என்றேன் அல்லவா? ஆனால் இந்த கொடி போட்டியில் மட்டும் பறக்காது, ஜான்சியின் கோட்டையிலும் பறக்கும். ரகுநாத் அவர்களே, கூறுங்கள் தாத்தையா அவர்களே. முதலில் நாம் அனைவரும் சிறைச்சாலைக்கு சென்று மகாராணி லட்சுமிபாயை காப்பாற்ற வேண்டும். அப்படி ஆகட்டும். மரியாதையாக கூறு, மகாராணி லட்சுமிபாயை எந்த சிறையில் அடைத்துள்ளீர்கள்? கூறு. கூறப் போகிறாயா இல்லையா? ஆச்சரியமாக இருக்கிறது தாத்தையா அவர்களே. ஓர்ச்சாவின் மகாராணியார் போருக்கு தயாரானார்கள். ஆனால் அதற்கான படை வீரர்கள் எங்கே? இங்கே வீரர்கள் குறைவாக உள்ளனர். ஆர்மியா? ஓர்ச்சாவோட ஆர்மி இப்ப எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நீங்க செல்லுக்குள்ள நுழையணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. ஓர்ச்சாவும் ஜான்சியும் இப்போ எங்க டிராப்ல மாட்டிக்கிட்டு இருக்க. வெல்கம் மினிஸ்டர். சேனாதிபதி, எங்களை காப்பாத்துங்க. நாங்க எல்லாம் ஜான்சியை சேர்ந்தவங்க. இங்க எல்லாரையும் ஓர்ச்சால எப்படி சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. சரி சரி, இனி நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் உங்களை காப்பாற்றத்தான் வந்துள்ளோம். வீரர்களே, செல்லுங்கள், மற்ற கைதிகளை காப்பாற்றுங்கள். சீக்கிரம். சூப்பர். இப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க? பிரைம் மினிஸ்டர் அண்ட் கமாண்டர் ஆஃப் ஜான்சி ஓர்ச்சாவை ஆக்கிரமிச்சிட்டாங்க. லடாய் சர்க்கார் இதைத்தான் யோசிப்பாங்க. இனிமே என்ன நடக்க போகுதோ?